வணக்கம், வெல்கம் டு சேனல் மக்களே. நம்ம சேனலில் ட்ராவல் ரிலேட்டட், பைக் ரிலேட்டட் அண்ட் சேலஞ்ச் வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுவேன். ஆனால் நமக்கு இதெல்லாம் பிடிக்குமே அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நம்ம சேனலை மைண்டில் வச்சுக்கோங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம கொடைக்கானல் சீரீஸில் மன்னவனூர் போகிறாங்க. ஸோ போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம கூக்கல் போயிருப்போம். அதுக்கு போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா பூம்பாறை போயிருப்போம். ஸோ 3 வீடியோ போட்டிருக்கோங்க இந்த சீரீஸில். இது வந்து 4வது வீடியோ. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம மன்னவனூர் போகிறோம். ஸோ மன்னவனூர் லேக் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸ்ங்க. இந்த இடத்த விட்டு போவே பார்த்தீங்கன்னா மனசு வரலைங்க. இந்த சைடு நம்ம மன்னவனூர் வீடியோ எடுக்கிறதுக்காக சொல்லியிருந்தேன்ல, மன்னவனூர் போனோம். ஆனால் இந்த இடத்துல நான் நீங்கள் பாருங்கள், இவ்வளோ நேரம் இங்கே தான் படுத்துக்கிட்டு இந்த வியூ இருக்குல்ல, இதை தாங்க ரசிச்சிட்டு இருந்தேன். சரி ஓகேங்க, அப்படியே கொஞ்சம் நேரம் படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே கிளம்புவோம். மக்களே, இவ்வளோ நேரம் அங்கே தாங்க படுத்து கிடந்தோம். கிளம்பியாச்சுங்க. இனிமேல் போயிட்டு மோட்டோ லைக்கிங் செட்டப்பில் பார்ப்போம். டாட்டா, பாய் பாய். இங்கே பாருங்க, குரங்கு எவ்வளோ பேர் நிற்கிறான்னு. ஐய், இங்கே தாங்க படுத்து கிடந்தேன். அப்பா சரி, இப்போ போச்சு இல்லை, அந்த மாதிரி ஜீப்பு தாங்க இங்கே நிறைய இடத்துக்கு இந்த ட்ரெக் பண்ணுற போகிறதுக்குலாம் வந்து அதான் யூஸ் பண்ணுறாங்க. தார்லேயே ஆமாம், பொலேரோவில் பழைய மாடல் நினைக்கிறாது. இதாங்க மன்னவனூர், இன்னும் 7 கிலோமீட்டரு, ஒரே ரோடு தான். மன்னவனூர் லேக்கு, அதுக்கப்புறம் பூண்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா இதே ரோட்டு தாங்க. இந்த ரோடு எவ்வளோ அழகா இருக்கு பார்த்தீங்களா. ஆனால் நம்ம கூக்கல் போகிற ரோடு இருக்குல்ல, ரொம்ப மோசமாக இருந்துச்சுங்க. ஃபுல்லாக திடீர்னு பள்ளம், பெரிய பெரிய பள்ளமாக இருந்துச்சு. அதே மாதிரி தான் பூம்பாறை ரோட்டும் கொஞ்சம் மோசமாக தான் இருந்துச்சு. அது ஆனால் ஓரளவுக்கு பரவாயில்ல கூக்கல் ரோட்டை கம்பேர் பண்ணும் போது. ஸோ நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக போய் பாருங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையிலேருந்து கிளம்பி கொடைக்கானல் வரையும் வந்திருப்போம். ஸோ ஒரே வீடியோவாக போட்டிருப்பேன், அதையும் செக் பண்ணி பாருங்க. ரூட்டெல்லாம் தரமாக இருக்குங்க. எல்லாருமே வந்து ஒரு ஆளோட தான் வந்திருக்காங்க, ஃபேமிலியாக வந்திருக்காங்க. இந்த பையன் பாருங்க, வண்டி மேலே உச்சா விட்டுட்டு இருக்கான். எல்லாரும் அப்படி வந்திருக்காங்க, நான் மட்டும் தனியா ஜாலியாக சுத்திட்டு இருக்கேன். இன்னொருத்தவங்க கூட இருந்தாதாங்க நமக்கு எப்படின்னா, எனக்கு எப்படின்னா 2 அட்வான்டேஜ், எல்லாமே அட்வான்டேஜ் இருக்கும், டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும். இன்னொருத்தவங்க கூட இருந்தாங்க அப்படின்னா நம்மள கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டவங்க நல்லா இருக்கும். தனியாக இருக்கிறது தாங்க ஜாலியாக இருக்கலாம். யாருக்கும் எதுக்கும் சொல்ல தேவையில்ல. நம்ம மாட்டுக்கு நம்ம இஷ்டத்துக்கு எங்கே வேணா படுக்கலாம், எங்கே வேணா எப்போ வேணா வண்டி ஓட்டிட்டு போகலாம். இப்போ நான் குரூப் ரைடாக வந்திருக்கேன்னு வச்சுக்கோங்க, நான் வந்து என்ன சொல்லுவேன், சில இடத்துல வந்து நம்ம நைட்டு பைக் ட்ராவல் பண்ணுவோம் அப்படின்னுவேன், சில இடத்துல பைக் ட்ராவல் பண்ண வேணாம் அப்படின்னுவேன். ஸோ அது வந்து அவங்க கருத்து வந்து முரண்பாடாக இருக்கலாம். ஸோ அதனால வந்து எனக்கு குரூப் ரைடு என்னை பொறுத்தவரையும் எனக்கு வந்து செட் ஆகாதுங்க. இதே நம்ம குரூப் ரைட்லயே வந்து கரெக்டா பிளான் பண்ணி போறோம் அப்படின்னா அது ஓகே. நம்ம வந்து இப்ப நான் இப்ப வந்திருக்கேன்ல, சுத்தமா பிளானிங்கே கிடையாது. இப்ப நான் வந்து கொடைக்கானல் போறதா இருந்தது. மன்னவனூர்னு ஊரை பார்த்ததும் சரி ஓகே மன்னவனூர் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு மன்னவனூர் ஏரி 5 கிலோமீட்டர். அப்பா அங்க பாருங்க, செமையா இருக்குல்ல. நம்ம கேமரால பேசுறது அந்த அக்கா பாக்குறாங்க, என்ன அவன் தனியா பைத்தியக்காரன் உளறிட்டு இருக்கான் அப்படின்னு பாக்குறாங்க போல. ஸோ அதாங்க, ஸோ நம்ம குரூப் ரைடா போறோம் அப்படின்னா, நம்ம கரெக்டா பிளான் பண்ணி போறோம் அப்படின்னா கரெக்டா இருக்குங்க. நான் என்ஜாய் பண்ணலாம். இந்த இடத்துல நைட் ட்ராவல் பண்ணணும், இந்த இடத்துல நைட் ட்ராவல் பண்ணக்கூடாது, இங்கெல்லாம் தங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பிளானுமே பண்ணாம அங்க போய் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குரூப் ரைடு போறோம் அப்படின்னா ஒருத்தவங்க ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஸோ அதுல வந்து முரண்பாடாகும். சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. ஸோ நீங்க குரூப் ரைடா போறீங்க அப்படின்னா கரெக்டா பிளான் பண்ணி போறது நல்லது. பா விட்ட பாருங்க, இங்க பாருங்க, இம்மா பெரிய பள்ளம். பா கரெக்டா இப்ப டைம் பாத்தீங்கன்னா 2:30 இருக்குங்க. நான் போயிட்டு அங்க 2 மணிக்கு படுத்தேன், 1/2 மணி நேரம் படுத்து கிடந்திருக்கேங்க. நம்ம வண்டி ஓட்டும் போது கூலிங்கா இருக்கு, வண்டி நிப்பாட்டணும் அப்படின்னா அந்த வெயிலோட ஹீட் பாத்தீங்கன்னா லைட்டா தெரியுதுங்க. அந்த மாதிரிதான் இருக்கு. இப்போ வந்து நல்ல சீசன்லாம் இல்ல, கொடைக்கானல் பீக் சீசன்லாம் வந்தோம் அப்படின்னா சூப்பரா இருக்குங்க. அங்கங்க அப்படியே மழை பெய்யும், சாரல் அடிக்கும், அந்த சீசன் சூப்பரா இருக்கும். அதுக்காக தான் இங்க பாருங்க, சூப்பரா இருக்குங்க. நம்ம வந்து நம்ம டெஸ்டினேஷன் அப்படிங்கிறது போய் ஒரு இடத்துல சேர்றோம்ல. இப்ப எனக்கு மன்னனூர் லேக் அப்படிங்கிறது என்னோட டெஸ்டினேஷன் கிடையாது. இந்த ஒவ்வொரு செகண்டும் என்னோட டெஸ்டினேஷன். இப்ப நான் பைக் ஓட்டுறேன்ல, இதாங்க இதுக்காக தான் வந்ததே, பைக் ஓட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான். இங்கெல்லாம் வந்து மழை பெய்யும் போது சூப்பரா இருக்குங்க. அப்படியே தண்ணி அப்படியே ஊத்துமா, அப்படியே பைக் ஓட்டும் போது சூப்பரா இருக்கும். சைடுல இருக்கிற ரோட பாருங்க,
அப்படிதான் வந்தோம். இந்த சைடு அப்படியே வியூ பாருங்களா, பயங்கரம். விஜய் சித்தார்த்த ஸ்டைல்ல சொல்லணும் அப்படின்னா பயங்கரம் இல்ல பயங்கரம். இதே மாதிரி சோலோவா ரைட் பண்றது எல்லாருக்கும் செட் ஆகுமா அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியலங்க. மோஸ்ட் ஆஃப் த பேருக்கு பாத்தீங்கன்னா சோலோ ரைடு செட் ஆகாது. இங்க வந்து டிப்ரெஸ் ஆயிட்டு இருப்பீங்க, ஏன்டா தனியா வந்தோம் பேச கூட ஆள் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. வா இதோ பாருங்க, செம்மையா இருக்கு. எனக்குலாம் பயங்கரமா செட் ஆகும். ஏன்னா நான் வந்து யாரா இருந்தாலும் டக்குன்னு பேசிடுவேன். ஸோ தனியா இருக்கிற அந்த ஃபீலிங்லாம் இருக்காது. எனக்கு எப்போ லோன்லினஸ்ஸா ஃபீல் ஆகும் அப்படின்னா, எல்லாரும் இருந்து நான் வீட்டுக்குள்ளேயே ஒரு வாரம் இருந்தேன் அப்படின்னா அப்பதாங்க லோன்லியே ஃபீல் பண்ணுவேன். என்னடா வீட்டுக்குள்ளேயே இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி வெளியிலேயே சுத்திட்டு இருந்தேன் அப்படின்னா யாருமே இல்லைனாலும் நான் மட்டும் தனியா ஜாலியா சுத்திட்டு இருப்பேன். தட்ஸ் த லைஃப். பா இந்த கோயில் பாருங்களா என்ன மாதிரி வியூல இருக்குன்னு. பாண்டி முனீஸ்வரன் திருக்கோயில். பா பின்னாடி இருக்கிற வியூக்கும் அந்த கோயிலுக்கும் பயங்கரமா இருக்கு. ரூம்ஸ் ஹாஸ்டல்ஸ் மன்னவனூர் 1.6 கிலோமீட்டர் ரைட் சைடு. அது எவனோ அடிச்சு வச்சிருக்கான். செம்மறியாட்டு பண்ணை, இதாங்க செம்மறியாட்டு பண்ணை போல. வெறும் மாடா மேய்து, ஆனா செம்மறியாட்டு பண்ணைன்னு போட்டிருக்காங்க. டார்கெட் ஃபிக்ஸ், தேவல சிக்ஸ், மூவ் ஆன் பண்ணாதான் பக்கா ஃபிளக்ஸ். ப்ரோ இதானா செம்மறியாட்டு பண்ணை? ஓ அதான் ஃபுல்லா மாடா மேய்துன்னு பார்த்தேன். ஓகே ஓகே. நம்ம டக்ளஸ் நிக்கிறான் பாருங்க, என்ன மாதிரி வியூ பயங்கரமா இருக்குல்ல. ஏப்பா அதாங்க இது வந்து செம்மறியாட்டு பண்ணையில போல, வெறும் மாடா மேய்ஞ்சிட்டு இருக்கு. ஆனா இந்த வியூ சூப்பரா இருக்கு, ஃபுல்லா அப்படியே பள்ளத்தாக்கு சூப்பரா இருக்குங்க. நம்ம வண்டியில இந்த மாதிரி ஃபுல் டேங்க் அந்த இது சிம்பிளை பார்க்கும்போது, அந்த ஃபுல் டேங்க் பாயிண்ட பார்க்கும்போது வர ஒரு சந்தோஷம் இருக்குல்ல. பா அசரமா இருக்காயா. பா எப்படி இருக்கு, சரியா இருக்குல்ல. எங்க நம்ம போனு? டே 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 வாடா வாடா வாடா, நம்ம செல்லா குட்டியை ஒரு போட்டோ எடுப்போம். டக்ளஸ் இப்படி திரும்ப. ஓகே ஃபுல்லாவே அந்த இதுதாங்க, கொடைக்கானல் ஃபுல்லாவே அந்த பூண்டு தான் போடுவாங்க போல. அப்புறம் இன்னொன்னு என்னமோ பச்சையா இருக்கு, அது அங்க இருக்கு, அது என்னன்னே தெரியல. கேப்போய் யார்கிட்டயாச்சும். தம்பி மன்னவனூர் லேக் எங்க இருக்கு? ஸ்ட்ரெயிட்டாவா? இங்க பாருங்க வியூவ. எப்பா சாமி, தூக்கி சாப்பிடுங்க. அங்கதான் இருக்கு போல அந்த செம்மறியாடு இருக்குல்ல. இங்க பாருங்க வியூவ. இப்படிப்பட்ட வியூ விட்டுட்டு நம்ம போனா இப்படி. இருங்க இருங்க இருங்க, 1 மினிட் 1 மினிட். அப்பா அப்பா அதெல்லாம் வந்து இது நினைக்கிறேன், மரவள்ளி கிழங்குன்னு நினைக்கிறேன். எங்க நம்ம ஊர் சைடு கல்லூர் சைடு போட்டிருப்பாங்க. ஃபுல்லாங்க பாருங்க ரெசார்ட் கட்டிட்டு இருக்காங்க, உங்களுக்கு தெரியுதுங்களா? நானே கை வச்சு மறைக்க போறேன். அந்த அந்த இந்த ரெசார்ட் இப்படி முக்கோண ஷேப்ல இருக்கும், ஃபுல்லா கண்ணாடியா இருக்கும். நம்ம காலையில எந்திரிக்கும் போதே பாத்தீங்கன்னா இந்த வியூவை பார்த்துட்டு எந்திரிக்கலாம். ஸோ அந்த மாதிரி அந்த இதெல்லாம் கட்டிட்டு இருக்காங்க. அங்க வந்து அந்த பெயிண்டிங் எல்லாம் பண்ணி அங்க மேல நிறைய பேர் நடந்து போயிட்டு வராங்கல்ல, அதுதான் வந்து அந்த செம்மறி ஆடு அந்த இது சொன்னாங்கல்ல. ஸோ அதுதான் வந்து அது போல. இந்த இடத்துல எல்லாம் வந்து இன்ஜின் பிரேக்கிங். இப்ப நான் வந்து ஒரு இது குறைச்சேனா, அப்போ ஒரு கியர் குறைச்சேன், 4வது கியர்ல இருந்து 3வது கியருக்கு வந்துட்டேன். அப்ப அதுக்கான ஸ்பீடு வந்துடும். இப்ப நான் வந்து 2வது கியர் குறைச்சிட்டேன். இங்க பாருங்க, நான் பிரேக்கே பிடிக்கல, ஆனா வண்டி உரும்புதே தவிர வேகமா போல. ஓகேவா? சோ இதுதாங்க கான்செப்ட். இன்ஜின் பிரேக்கிங் வந்து கத்துக்கணும். சுற்றுச்சூழல் மையம். மன்னவனூர் சுற்றுச்சூழல் மையம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளதான் டிக்கெட் வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அது என்னன்னு தெரியலங்க. நம்ம வந்து லேக்குக்கு போவோம், மன்னவனூர் லேக்கு. நமக்கு வந்து இந்த டூரிஸ்ட் பிளேஸ்லாம் வந்து செட் ஆகாது. நாங்க படுத்துக்கிறோம்ல, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு நல்ல இடமா பார்த்து ஏதாச்சும் ஒன்று அப்படியே யோசிச்சுக்கிட்டே ஜாலியா படுத்து கிடப்போம் மட்டுக்க. அவ்வளவுதான். எங்க நிக்கிறாரு பாருங்க, கரெக்டா வளைவுல வந்து நிக்கிறாரு. இப்ப நான் பொறுமையா வந்ததுனால அப்படியே இது பண்ணேன். இந்த இடத்துல வந்து காரெல்லாம் செம்ம இடத்துல வருவாங்க. அப்படி வந்து அப்படின்னா அவ்வளவுதான், ஆக்சிடென்ட் சொருவிட்டு நிக்க வேண்டியதான். ஒண்ணும் இல்லை, சும்மா தான் நிப்பாட்டினேன். ரொம்ப தூரம் போற மாதிரி இருக்கு. இது இந்த ஊர் பேர் என்னது? கவுஞ்சி. இங்க ஏதாச்சும் ஃபேமஸ் வச்சிருக்கா?
சம்பவம் 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 லைக்ஸ் மீ, ஐ டோன்ட் லைக் சம்பவம். இது வந்து கவுஞ்சிங்க. நம்ம வந்து மன்னவனூர் போனோம், மன்னவனூர் தாண்டி கவுஞ்சி வந்துட்டோம். நம்ம வந்து ஒரு சுற்றுலாத்தலம் பார்த்தோம்ல, நம்ம கூட சொன்னோமே டூரிஸ்ட் பிளேஸ்ல நமக்கு செட் ஆகாதுங்க அப்படின்னு. பாருங்க, இந்த அப்படியே சூரியன் வந்து மேகத்துக்குள்ள போகும்போது ஒரு லைட்டிங் வந்து இது மேல படும் பாருங்க, அது வந்து பயங்கரமா இருக்கு. இப்ப அப்படிதான் இருக்கு, சூரியன் வந்து மேகத்துக்குள்ள போயிருச்சு. அப்படியே அந்த ஒரு லைட்டிங், ஒரு இந்த டிம்மான லைட்ல வந்து செம்மையா இருக்குங்க. அதாங்க அந்த சுற்றுலா தலம்னு சொல்லிட்டு ஒண்ணு இருந்துச்சுல்ல, அதுக்குள்ளதான் இருக்கா மன்னவனூர் லேக்கு. நம்ம தான் வந்து அதெல்லாம் வந்து தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். எப்படி இருந்தாலும் லேக் வந்து வெளில தான் இருக்கும், ரோட்டை ஒட்டி தான் இருக்கும், தனியா போர்டு வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் மாட்டுக்கு அடிச்சு நொறுக்கிட்டு வந்துட்டேங்க. சூப்பரா இருந்துச்சு ரோடு. அப்படியே வளைஞ்சு 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 ஜாலியா வந்தேன்னா அப்படியே தாண்டி வந்துட்டேன். மன்னனூர்ல இருந்து கவுஞ்சி வந்துட்டேன். இங்க வந்து எதுவும் இது இல்லைங்க, இங்க வந்து லேண்ட்ஸ்கேப் செம்ம அழகா இருக்கு. பள்ளிப்பகுதி இது வந்து இது கவுஞ்சி ஸ்கூல். நான் இதை பார்த்ததுக்கு அப்புறமாச்சும் வளைச்சிருக்கணும். நான் மேப்ல ட்ரை பண்ணேன், மேப் வந்து சிக்னல் இந்த இடத்துல சுத்தமா கிடைக்கலங்க. கொடைக்கானல்ல தான் சிக்னல் 5G கிடைக்குது, இங்க வந்து சுத்தமா கிடைக்கல. இது இருக்கு பாருங்க, மன்னவனூர் 5, கொடைக்கானல் 36. சரி ஓகேங்க, மன்னனூர் லேக் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். இப்படி இந்த சொடக்கு போட்டோன்னே பாத்தீங்கன்னா உங்களுக்கு மன்னனூர் லேக் தெரியும். ஓகேவா, அதான் மேஜிக். 1 2 3. கிளாஸ் உடச்சு கிடக்குங்க. இங்க வந்து கிளாஸ் எவன் உடைக்கிறான்னு தெரியல. ஃபுல்லாங்க நிறைய அப்படியே அந்த கிராமங்கள், நம்ம வந்த கிராமங்கள் எல்லாமே தெரியுது. அப்படியே வந்துதான் அப்படி சுத்தி சுத்தி இப்படி வந்து இப்படி போயிருப்போம். செம்மையா இருக்கு. சொடக்கு வந்தோன்னா நீங்க வந்து மன்னனூர் லேக் தெரியும் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. ஆனா நான் லைட்டா ட்விஸ்ட் கொடுத்துருப்பேன்ல. ஏன்னா இந்த இடத்த, இந்த மேடை பார்த்தனா காருக்காரங்களாம் கீழே நிப்பாட்டி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து இங்க மேல போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணிருச்சு. தோணுனா பண்ணிடணும் இல்லையா? ஸோ அதனாலதான் இங்க மேல வந்துட்டேன். இப்ப அடுத்த ஒரு சொடக்கு போடுவேன், கண்டிப்பா மன்னனூர் லேக்குன்னு தான் நினைக்கிறேன். பார்ப்போம், அடுத்து இந்த மாதிரி ஒரு இடம் வந்தா அதுக்கு மேல ஏறிடுவேன். இப்ப சொடக்கு போட போறேன். சொடக்கு உழுந்தோடனே பாத்தீங்கன்னா நீங்க மன்னனூர் லேக்க பார்க்க போறீங்க. 1 2 3. தெரியுதுங்களா, எல்லாரும் அவளுடன் பார்க்கணும்னு ஆசைப்பட்ட மன்னவனூர் லேக்கி தான். தண்ணி பார்த்தீங்கன்னா செம்ம கலீஜா இருக்குங்க. மக்களே வந்துட்டோம். இதாங்க மன்னனூர் சுற்றுச்சூழல் பூங்கா. இங்கதான் வந்திருக்கோம். இங்க வந்து என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஈகோ டூரிசம், ஈகோ ஷாப், ஈகோ அண்ட் கேன்டீன், லேடிஸ் ரெஸ்ட் ரூம், சில்ட்ரன் பார்க், போட்டிங் பாயிண்ட், கோரக்கல் கயாக், ஜிப்லைன். இங்க வந்து ஒரு ஆளுக்கு வந்து 30 rupeesங்க. அடல்ட்டுக்கு, சின்ன பசங்களுக்கு வந்து 20 ரூபா, ஃபாரினர்ஸ்க்கு வந்து 300. ஒரு டிக்கெட். சில்ட்ரன் கேமராக்கு பேமெண்டா எவ்வளோ? 75 ரூபாயா? பேசாம நம்ம ஆக்ஷன் கேமரா பார்த்தீங்கன்னா பேக்குள்ள வச்சு எடுத்துட்டு வந்திருக்கலாம். நம்ம அப்படியே என்ட்ரிலேருந்தே விளாக் பண்ணிட்டு வரோன்னு சொல்லிட்டு விளாக் பண்ணிட்டு வந்தோம். கேமராவை பார்த்து தம்பி கொடுப்பா 75 ரூபா அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேங்க. கேமராவுக்கு ஒரு 75, எனக்கு ஒரு 30, டோட்டலாக 105 ரூபா. 105 ரூபாய்க்கு ஒர்த்தா இல்லாமல் மட்டும் இருக்கட்டும், அப்புறம் இருக்கு. ஏன் அப்படின்னா உள்ளே வந்தோன்னா ஒன்றுமே இல்லைங்க. அந்த போர்டில் போட்டிருந்தாங்களா சில்ட்ரன்ஸ் பார்க்கு. ஸோ எல்லாமே கிட்டே முன்னாடியே முடிஞ்சிருச்சு. சில்ட்ரன்ஸ் பார்க் எல்லாம் வந்துருச்சு. ஜிப்லைன் ஏதோ போட்டிருந்தாங்க. ஸோ அந்த ஜிப்லைனுக்காக தான் நான் வந்தது. ஜிப்லைன். ஸோ எனக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மன்னவன் ஒரு லேக் இருக்கு. காட்டுறேன் பாருங்க, பின்னாடி திருப்பி காட்டுறேன். ஸோ பார்த்தீங்களா பின்னாடி தெரியுதுல்ல, அதான் மன்னவன் ஒரு லேக்கு. சுத்தமாக ஒர்த்து இல்லைங்க. இங்கே வந்து ஜிப்லைன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஜிப்லைன் பார்த்தீங்கன்னா அது மேலே இருக்குல்ல, இங்கே தான் ஜிப்லைன். மேலே வந்து அந்த ஒயர் போது, உங்களுக்கு தெரியுதா தெரியல. ஸோ ஜிப்லைனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு, ஒரு பர்சனுக்கு 500. ஸோ நான் வந்து ஒரு 150 200 கூட போயிருப்பேன். ஏன்னா ஜிப்லைன் இது வரையும் நான் போனதில்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா 500 அப்படிங்கிறது ரொம்ப ஓவருங்க. ஏன்னா இங்கேருந்து இங்கே ஸ்ட்ரெச், அதுவும் நல்ல சீசனாகவும் இல்லை, கிளைமேட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா வெயில் அடிக்குது. ஸோ அந்த அளவுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்காது.
105 105 ரூபாய்க்கு வரதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைங்க. அங்கே இருந்து ஒரு 500 மீட்டர் நடந்து வருவீங்க. அதோடய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுற்றுச்சூழல் பூங்கா முடிஞ்சுது. போட்டிங் வந்து நல்ல கிளைமேட் நல்லா சில்லுன்னு இருக்கும் போது போனீங்க அப்படின்னா போட்டிங் நல்லா இருக்கும். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா போட்டிங்கும் அந்த அளவுக்கு நல்லா இல்லை. ஏன்னா தண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப கலங்கலா இருக்கு. சரி ஓகேங்க. ஸோ வந்து 105 ரூபா கொடுத்து ஏன்டா வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. நான் வந்து லேக் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டேன். நம்ம போயிட்டு மோட்டோ லாகிங் செட்டப்ல போயிட்டு சந்திப்போம். ஸோ மக்களே கடைசியாக பார்த்தீங்கன்னா மன்னன் ஒரு லேக் போயிருப்போங்க 105 ரூபா கொடுத்து. ஸோ 105 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா ஒர்த்தே இல்லைங்க. நீங்கள் 30 ரூபா கொடுத்து போகிறீங்க அப்படின்னா ஒர்த்துங்க. அதுவும் நல்ல கிளைமேட்டில் போகிறீங்க அப்படின்னா ஒர்த்து. நான் போனப்போ பார்த்தீங்கன்னா செம்ம வெயில் அடிச்சுது. ஆனால் சீனரிஸ்லாம் பார்க்க நல்லா தாங்க இருந்துச்சு. சரி ஓகேங்க. ஸோ அவ்வளோதாங்க. இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடிச்சுப்போம். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா 38 கிலோமீட்டர் கொடைக்கானல் பார்த்தீங்கன்னா ஓட்டிகிட்டே வந்துட்டேங்க. செம்ம குளிருங்க. சுத்தமாக வீடியோ எடுக்க முடியல. நம்ம ஆக்ஷன் 4ல் பார்த்தீங்கன்னா சார்ஜ் வேறு இல்லையா. ஸோ அதனால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடிச்சுப்போம். இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ இதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் போட போகிறோம். ஸோ வால்பாறையிலேருந்து அதிரப்பள்ளி ரூட் இருக்குல்ல, ஸோ அடுத்து அதை கவர் பண்ண போகிறோங்க. ஸோ நிறையா வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா நிறைய வீடியோஸ் பார்க்கலாம். Until then, signing off, Anand Muruganandam. Tata, bye bye.